श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्குருभ्यो நமः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 5வது நாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியாரினுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய பாசுரங்களுள் முதன்மையானது இந்த 5வது பாசுரம். அதி ஆச்சரியம். என்ன அவதார நோக்கம் அப்படிங்கறத நம்ம இந்த முடிவுல அனுபவிப்போம். எப்படி ஆரம்பிக்கிறா? மாயன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறா. மாயன் என்றால் அதிசய செயல்கள் செய்பவன், நினைச்சே பார்க்க முடியாத செயல்களை செய்பவன் தான் மாயன். மண்ணு வடமதுரை மைந்தன். மண்ணு அப்படி என்றால் மண்ணி இருக்கக்கூடிய ஊர் தான் அந்த வடமதுரை. பெருமாளினுடைய ஒவ்வொரு அவதாரங்களிலும் அந்த வடமதுரையானது ஏதோ ஒரு சம்பந்தத்தோடு பெருமாளோடையே இருக்கக்கூடிய ஊர் தான் அந்த வடமதுரையாக இருந்து திகழ்கிறது. மைந்தனை மிடுக்கானவனாக இருக்கான். யமுனை துறைவனாகவும் இருக்கிறானாம். யமுனையை இருப்பிடமாக கொண்டவனும் ஆயர் குலத்திற்கு அணி விளக்காக இருந்து கொண்டிருக்கிறான். அனைவரையும் ரட்சிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்டவன் தாயை குடல் விளக்கம் செய்தானாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, தாயினுடைய வயிறை விளங்க செய்தவனாக இருக்கக்கூடிய தாமோதரனாக இருக்கிறானா பெருமாள். கண்ணனே தாமோதரன், தாமோதரனே கண்ணன். இப்படி செய்த லீலைகளுள் பெருமாளுக்கு தாமோதரன் என்ற நாமமும் உண்டு. அப்பேற்பட்ட அந்த தாமோதரனை எப்படி வழிபட வேண்டும்? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூய மலர்களால் தூய மனத்தோடு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இது அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒன்று போல சேர்ந்து அந்த பெருமாளினுடைய திருவடியை நோக்கி அனைத்தும் வழிபட வேண்டும். இப்படி மனம், மொழி, சரீரம் அனைத்தும் அந்த பெருமாளினுடைய திருவடியை நோக்கி செய்யக்கூடிய ஒரு மனனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்படி செய்தால், அப்படி பெருமாளை வழிபட்டால், அந்த தாமோதரனை, அந்த கண்ணனை வழிபட்டால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். பகவத் ஞானம் வருவதற்கு முன் செய்த பாவங்களாக இருக்கட்டும், எதிர்காலத்துல இந்த ஞானம்லாம் வந்து நம்ம பெருமாளை தொழுத பிறகு எதிர்காலத்துல தெரியாம செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், பழசா இருக்கட்டும் புதுசாக இருக்கட்டும், அனைத்தும் முக்கரணங்களால் தொழுதால் என்ன ஆகுமா? முக்கால வினைகள் நீங்க பெற்று தீயிலிட்ட தூசாகும் அப்படின்னு சொல்றான். போய விழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். செப்பு நல்ல வாய திறந்து அவனுடைய நாமங்களை சொல்லுங்கோ, அவனுடைய லீலைகளை பாடுங்கோ, அனுபவிங்கோ, வாங்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிகளை கூப்பிட்டு எப்படி நாம அவனை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரமாக இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு இந்த இடத்துல தாமோதரனை அதி ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கா நம் கோதா நாச்சியார். மாயனாக வந்தவன் கண்ணன் பல லீலைகள் செய்தான். அதில் தாமோதரனாக கட்டுண்ட லீலை தான் இந்த இடத்துல அனுபவிக்கப்பட்டிருக்கு. அண்ட சராசரங்களும் அவனுக்கு கட்டுண்டு இருக்க, தான் அந்த யசோதா பிராட்டி கட்டி அந்த தாமத்திற்கு கட்டுண்டு இருந்த மாயன் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணி காமிச்சார் இல்லையா பெருமாள். அதை இங்க நம் நாச்சியார் அனுபவிக்கிறார். அப்போ நம்ம இந்த தாமோதரன்கிற அந்த ஒரு பிரத்யேகமான ஒரு லீலையை கொண்டு ஆழ்வான் எப்படி தன்னுடைய பஞ்சஸ்தவத்தில் அனுபவிக்கிறார் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதை முதல்ல நாம வரதராஜஸ்தவத்தை கொண்டு நாம அனுபவிக்க போறோம். வரதராஜஸ்தவத்தில் 70வது ஸ்லோகம். பஜத்சு வாத்சல்யவாஷாத் சமுத்சுகஹ பிரகாமமத்ராவதரேர்வரப்ரத பவேஷ்ச தேஷாம் சுலபோத கிம் விதம் யதங்கதாம்னா நியதஃ புராருதஹ. ஆச்சரியமான ஸ்லோகம் இது. பஜத்சு அப்படின்னா பேரருளாளன் வாத்சல்யம். அவ்வளோ அவனுடைய வாத்சல்யத்தை சொல்லிண்டே போகலாம். அதற்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லையற்று இருக்கக்கூடிய ஒரு கல்யாண குணங்களுள் அதுவும் பேரருளாளனுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்யாண குணமான அந்த வாத்சல்ய குணமானது நினைச்சே பார்க்க முடியாது. அனுபவிச்சுண்டு தெளிச்சுண்டே இருக்கக்கூடிய குணங்கள் அது. இப்படி இன்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான் ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கிறார் இல்லையா. பெருமாள் அவதாரங்களும் எடுக்கிறார், அச்சையிலையும் வரார். நினைச்ச போது நினைச்ச இடத்தை எடுத்துட்டு நினைச்ச உருவு கொண்டு எப்படி ரட்சிக்கணுமோ ஓடி ரட்சிக்கிறார். அதில் கயிற்றால் கட்டுண்ட காட்சி இருக்கு பாருங்கோ. அந்த தாயன்பு தாம்பாக மாறியதால் அமைதி காத்த தருணம் பெருமாள்.
அப்படி அன்பால் கட்டி அந்த எளிவை கண்டு வியத்தல். அப்படியே வியந்து போறார் ஆழ்வான் இந்த இடத்துல. நீ எப்பேற்பட்டவன், சகல லோகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். ஆனா அம்மா அந்த கயிற்றை கட்டினாள்ங்கிறதுக்காக வாய் கை எல்லாத்தையும் மூடிண்டு அழுதுண்டு நின்னுட்டு இருந்தியே. இப்படி ஆஸ்ருத பாரதந்திரியத்தால் எம்பெருமான் மேற்கொண்ட லீலை தான் இந்த 70வது ஸ்லோகம் அனுபவிக்கப்படுறது. எப்படின்னா பஜத்சு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பஜத்சு என்றால் தேவரீரை அடைந்தவர்களிடம் பேரன்பு கொண்டவர் பெருமாள். பெருமாள் திருவடியில போய் அவனை சரணடைந்தாள்னு வச்சுக்கோங்களேன், நம்மை காட்டிலும் அவனுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பு பாருங்க, அதுக்கப்புறம் விட்டு போகவே போகாதான். வியாமோகம். நாமளாவது பெருமாள்கிட்ட வைக்கிறது மோகம் தான், பெருமாள் வைக்கிறது நம்ம மேல வியாமோகத்தோடு நம்மை அப்படி கண்ணு மேல வச்சுன்னு நம்மள அப்படி பாத்துக்கிறானோ. பஜத்சு, உன்னை அடைந்தவர்களை வாத்சல்ய வசாத் சமுத்சுக, உன்னுடைய வாத்சலத்தை கொட்டி 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 அவளை அப்படி சந்தோஷப்படுத்தக்கூடிய பேரருளாளனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. பிரகாமம் மத்ராவதரேர் வரப்பிரத. அதாவது நீ இந்த பிரகிருதியில் மண்டலத்துல எவ்வளவோ அவதாரங்கள்ல எடுத்திருக்க. அத்ராவதரே வரப்பிரதனா, அந்த வரங்களை தந்து கொண்டே இருக்கக்கூடிய வரதனே, வரப்பிரத அப்பேற்பட்டவனே. இந்த பிரகிருதி மண்டலத்தில் நீ எடுத்த அவதாரங்கள் எண்ணில் அடங்காதவை. அது எல்லாம் யாருக்காக? அந்த பஜத்சு வாத்சல்யவசாத் சமுத்சுக, உன்னுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு நீ போய் அவளுக்கு ஓடி போய் இதுக்கும் மேல ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பல பல அவதாரங்கள் எடுக்கிறாய். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா, பவேஷ்ட தேஷாம் சுலபோத கிம் விதம். அதாவது அடியவர்களுக்கு, பவேஷ்ட அடியார்களுக்கு நீ என்ன பண்ற, நினைச்சே பார்க்க முடியாத உன்னுடைய எளிமைத்தனத்தை அவளுக்கு காமிக்கிற. சுலபோத அப்படின்னா உன்னுடைய எளிமை, அந்த எளிமை இருக்கே நினைச்சே பார்க்க முடியாதான். கிம் விதம் அப்படின்னா வியப்ப தரக்கூடிய ஒரு எளிமையை நீ காமிக்கிற. அதுல ஒண்ணு என்னது, எதங்க தாம்னா நியத புராருதக. புராருதகன்னு அழுதுன்னு இருந்த. எப்ப அழுதுன்னு இருந்த அப்படின்னா, உங்க அம்மா யசோதா பிராட்டி எதங்க தாம்னா அந்த தாம்பு கயிற்றால் உன்னை கட்டி போட்டா பாரு, அப்போ அதுக்கு கட்டுண்டு அழுதுன்னு இருந்தியே. அடடடடடா, எப்பேற்பட்டவன், மூவுலகுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் ஒரு தாம்பு கயிறுல கட்டி போட்டாங்கிறதுக்காக அழுதுண்டு, ஒரு வாத்சல்யத்தோட அம்மா சொன்னாங்கிறதுக்காக அப்படியே அழுதுண்டு நின்றீரே தேவரீர். என்னன்னு சொல்றது, உன்னுடைய அந்த வாத்சல்ய குணத்தை எப்படின்னு அனுபவிக்கிறது அப்படின்னு வரதராஜனே கண்ணனாக பிறந்து கண்ணனே அந்த தாமோதரனாக செய்த லீலையை இந்த 70வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். அடுத்து நாம அதிமானுஷஸ்தவத்தில் 36வது ஸ்லோகத்தை கொண்டு இந்த தாம பந்தத்தை, அதாவது தாம பந்த விருத்தாந்தத்தை அனுபவிக்க போறோம். யம் துர்கிரகம் சுமனசோ மனசாபி நித்யம் பந்தச்சிதம் பரமமீஷம் உதாகரந்தி தாம்னா நிபத்தயிதி சுஷ்ருமதம் பவந்தம் நாலம் பபூவி தபதஷ்லதனாய தஸ்ய. எப்பேற்பட்டவன் பெருமாள் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த தாமோதர விருத்தாந்தத்தை இந்த இடத்துல அழகாக எடுத்து சொல்றார். எம் துர்கிரகம் சுமனசோ மனசாபி நித்தியம் அப்படின்னா எப்பேற்பட்ட மனசுக்கும் எட்டாதவன் பெருமாள் அப்படிங்கறத சொல்றார். அந்த தேவர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், நித்தியசூரிகளாக இருக்கட்டும், யாராலும் அவனை அறிய முடியாது. இப்படிதான் அப்படின்னு அவனை வரைமுறைப்படுத்தி அவனை அனுபவிக்கவே முடியாது. அவன் மிக்காரும் ஒப்பாரும் இல்லாதவன், அவன் பெருமாள் இல்லையா? அப்ப அவனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா பெருமாளே தான் எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டோடு எடுத்து சொல்லக்கூடியவா யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பெருமையை உடையவன் அப்படின்னா நம்ம அவனை நேரில் கண்டு சென்றாதான் அவனை அனுபவிக்க முடியுமே தவிர, ஆனா அவனை புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது என்னைக்குமே நடக்க போறது கிடையாது. அப்போ முக்காலத்திலும் அவனை அறிய முடியாது. சுமனசோ மனசாபி நித்தியம்னா மனசாலும் வாக்காலும் எப்பேற்பட்ட விஷயத்தாலும் அறிய முடியாதவன் பெருமாள் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவனுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்ன, அதி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்னன்னா, பந்தச்சிதம் அப்படின்னா இந்த சம்சாரிக்க பந்தத்தை அறுக்க வல்லவனும் அவன் ஒருவன் தான். அது மட்டும் கிடையாதான், பரமமீஷம் பரமேஸ்வரனாக இருக்கவனும் அவன்தான். உதாகரந்தி அப்படின்னு பெரியோர்களால் சொல்லப்பட்டு நாங்கள் அறிந்தோம். இப்படி பல பேர் எவ்வளவோ பெருமாளினுடைய லீலைகளா இருக்கட்டும்,
திருக்கல்யாண குணங்களாக இருக்கட்டும் சொல்லிண்டே இருக்கா. ஆனா இவ்வளவுதான் வரைமுறைப்படுத்தி சொல்லிட முடியுமானா அப்படி எல்லையே இல்லாதவன் தான் பெருமாள் அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லையா, ஆழ்வான் அதை எப்படி இதை ஒரு எடுத்துக்காட்டா சொல்லிட்டு இப்பேற்பட்டவனை ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். தாம்னா நிபத்தைதி சுஷ்ரும தம் பவந்தம். இப்படி இருக்கையில் உனக்கு உன் கீழே தான் அனைவரும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு அபலையின் கையில் அகப்பட்டு நின்றதும், அப்படியே அந்த தாம்பு கயிறால் அம்மா உன்னை கட்டி போட்டதும், அப்படியே கட்டுண்டு அப்படியே நின்றாயே. தாமத்தை அறுத்தெறியாமல் ஒரு அசக்தரை போல, ஒண்ணுமே கையிலாகாதவன் போல அப்படியே அழுதுண்டு அம்மா கட்டின கயித்துக்கு அப்படியே வளைஞ்சு கொடுத்துண்டு அந்த கயிற்றோடு நின்று இருந்தியே. அசக்தரை போல நின்றது, அழுது ஏங்கி நின்றது எப்பேற்பட்ட ஆச்சரியத்தை தருது தெரியுமா? தாம்னா நிபத்த அப்படின்னா அந்த தாம்பு கயிறால் கட்டிப்பட்ட போது, இது சுஷ்ருமதம் பவந்தம் அப்படியே நின்று இருந்த, அப்படியே ஒன்னும் அசைஞ்சுகிது எதுவுமே கொடுக்காம அப்படியே நின்று இருந்த. நாலம் பபூவிதபத ஸ்லதனாய தஸ்ய, அதாவது அனைத்து விஷயங்களும் முன் கையில் இருக்கும் பொழுது அதை நீ தளர்த்தி கொள்ளாமல், அந்த தாமத்தை தளர்த்தி கொள்ளாமல், அதை நீ அறுத்தும் எரியாமல், பபூவித அப்படின்னா எதுவுமே பண்ணலையா பெருமாள், அதை எதுவுமே அசைச்சே கொடுக்காம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே நின்று இருந்தையே. இப்பேற்பட்ட வியப்பு. நீ நினைச்சுட்டு இருந்தா சாட்டுன்னு கட்ட கூட விடாம பண்ணிருக்கலாம் நீ உங்க அம்மாவை. ஆனா அப்படியே நின்று இருந்தது உன்னுடைய எளிமையையும் காமிக்கிறது, வாத்சல்யத்தையும் காமிக்கிறது, உன்னுடைய வியாமோகத்தையும் காமிக்கிறது, எப்படி நீ உன்னுடைய அடியார்களுக்கு நீ ஆசை வச்சிருக்க அப்படிங்கறதையும் காமிக்கிறது அப்படின்னு இந்த 2 ஸ்லோகங்கள் மூலியமாக கூறத்தாழ்வான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாள் நம்மீது வியாமோகத்தோடு இருக்கக்கூடியவன், மாயன், அதாவது பல மாயங்களை செய்து பார்ப்பவன். மாயம் என்றால் அப்படியே வித்த காமிக்கிறது மட்டும் கிடையாது. எவ்வளோ பண்ண முடிஞ்ச ஒரு பெருமாளாலையும் ஒன்னும் செய்யாமல் இருப்பதும் ஒரு மாயம் தான் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு லீலை தான் இந்த தாமோதர லீலை அப்படின்னு இங்க அனுபவிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு திருப்பாவையின் 6வது பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.